130வது சங்கீதம், ஆரோகண சங்கீதம். தியானிக்கும்படியே கொண்டு வரப்பட்ட வேத பகுதி முதல் 2 வசனங்கள். எல்லாரும் வாசிங்க. வசனம் எல்லாரும் வாசிக்கணும். கர்த்தாவே, ஆழங்களில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இந்த சங்கீதத்தை எழுதின சங்கீதக்காரர் சொல்றார், ஆழங்களில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆழம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உபத்திரவத்தின் ஆழம், துன்பத்தின் ஆழம், வேதனையின் ஆழம், கண்ணீரின் சஞ்சலத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே. அதாவது ஆழத்துக்கு போயிட்டாரு. இந்த சங்கீதக்காரர் என்ன செஞ்சிட்டாரு? துன்பத்தின் வியாதியின் ஆழத்துக்கு போயிட்டாரு, பிரச்சனையின் ஆழத்துக்கு போயிட்டாரு. ஆழத்துக்கு போனா மறுபடியும் வர்றது, வெளியில வர்றது ஈஸி கிடையாது. அப்ப ஆழத்துக்கு போன இந்த சங்கீதக்காரர் சொல்றார், ஆழத்தில் இருந்த ஆண்டவரே உம்மை நோக்கி நான் என்ன செய்யறேன்? கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, வாசிங்க எல்லாரும், என் சத்தத்தை கேளுங்கப்பா. என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்து இருப்பதாக. ஆழங்களில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அவமானத்தின் ஆழத்துக்கு போயிட்டேன் சிஸ்டர், வெக்கத்தின் ஆழத்துக்கு போயிட்டேன், நிந்தையின் ஆழத்துக்கு போயிட்டேன். அதனால இனிமே நான் ஜெபிச்சு என்ன, பைபிள் படிச்சு என்ன, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து என்ன, ஆண்டவரை துதித்து நான் என்ன பண்ண போறேன், ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நான் என்ன பண்ண போறேன்னு ஆண்டவரை விட்டு பின் வாங்கிறாதீங்க. நிறுத்தாமல் ஜெபியுங்கள். அல்லேலூயா. ஜெபத்தை நிப்பாட்டிராதீங்க. மகதலேனா மரியா அதிகாலை இருட்டோட எழுந்து கல்லறைக்கு போனா மரித்த இயேசுவின் சடலத்தை பார்க்க. ஆனா அங்க சடலம் இல்லை. மகதலேனா மரியா இயேசுவை கண்டுபிடிச்சாலா? கண்டுபிடிக்கலையா? கர்த்தரை தேடி போன அவ கர்த்தரை என்ன செஞ்சிட்டா? அப்ப நீங்க ஆண்டவரை தேடினீங்கன்னா நிச்சயமாய் பதில் உண்டு. நான் உபத்திரவத்தின் ஆழத்துக்கு போயிட்டேன்னு சொல்லி அப்படியே பின்மாற்றத்துக்கு போயிட்டீங்கன்னா பிசாசு கை கொட்டி சிரிப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. பிசாசா தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு உபத்திரவத்தின் ஆழத்துக்கு போறப்ப பரலோகம் பார்க்குது, என்ன பண்ண போறான்னு தெரியலையே, என்ன பண்ண போறான்னு தெரியலையேன்னு பரலோகம் பார்க்குது. பாதாளம் பார்க்குது, என்ன செய்ய போறா, என்ன செய்ய போறா, அவ என் பக்கம் தான் வந்துருவா, அவ என் பக்கம் தான் வந்துருவா அப்படின்னு பரலோகமும் பார்க்குது, பாதாளமும் பார்க்குது. பரலோகத்துக்கும் பாதாளத்துக்கும் நடுவில் நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். நம்ம பரலோகத்தோட ஜாயின் பண்ண போறோமா, பாதாளத்தோட கனெக்ட் ஆக போறோமா? ரொம்ப முக்கியம். உபத்திரவத்தின் ஆழத்துக்கு போயிட்டேன் சிஸ்டர். உபத்திரவத்தின் ஆழத்துக்கு போனாலும் வேதம் சொல்லுகிறது, ஜெபத்தை நிறுத்தாதே, நிறுத்தாமல் ஜெபி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 107வது சங்கீதம் 24வது வசனத்துல வேதம் சொல்லுது, அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். ஆழத்துல ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு? அதிசயம். ஐயோ, நான் அவமானத்தின் ஆழத்துக்கு போயிட்டேன், கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அந்த ஆழத்துல ஆண்டவர் உனக்கு அதிசயத்தை வைத்திருக்கிறார். நீ கடந்து போகிற ஆழம் அதிசயமாய் மாறும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால கண்ணீரின் பள்ளத்தாக்கிட்ட போயிட்டேன். அதனால இனிமே எனக்கு ஜெபம் வேண்டாம், இயேசு வேண்டாம், துதி வேண்டாம், ஆராதனை வேண்டாம், ஆலயம் வேண்டாம், ஊழியர் வேண்டாம். தயவு செய்து தவறான முடிவை எடுத்துறாதீங்க. இன்னும் நான் ஆண்டவர்கிட்ட நெருங்குவேன், இன்னும் நான் அதிகமா துதிப்பேன், இன்னும் நான் தேவனுடைய சர்ச்சைக்கு போவேன், இன்னும் நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் போய் ஆண்டவரை துதிப்பேன்னு சொல்லி ஆண்டவரோடு கனெக்ட் ஆகி பிசாசின் முகத்திரையை கிழித்து போடுங்கள். பிசாசுக்கு நம்ம முள்ளா மாறணும். சொல்லுங்க, பிசாசுக்கு நம்ம எப்படி மாறணும்? சொல்லுங்க, அவனை கிழிக்கிற முள்ளாக மாறணும், அவனை அவமானப்படுத்துகிற முள்ளாக நம்ம மாறணும். அல்லேலூயா. சொல்லுங்க, பிசாசுக்கு நம்ம என்னவா மாறணும்? முள். அன்னாளுக்கு பெண்ணினால் எப்படி மாறினா? முள்ளா மாற
நம்ம பிசாசுக்கு என்னவா மாறணும்? முள்ள, அவனை கிழிக்கிற முள்ளாக மாறணும். ஆமா, அவன் வெக்கப்பட்டு ஓட வைக்கிற முள்ளாக நம்ம மாறணும். ஒருபோதும் பாதாளத்தோட கனெக்ட் ஆயிராதீங்க. அல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்றேன். சங்கீதம் 68:19 சொல்லுது, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் ரட்சிக்கிற தேவன் அவரே. சொல்லுங்க, நம்ம மேல பாரம் சுமத்தினாலும். சொல்லுங்க, பாரங்கிறது கஷ்டமானதுதான். ஐயோ, பாரம் தாங்க முடியல சிஸ்டர், வியாதி தாங்க முடியல, கடன் பிரச்சனை தாங்க முடியல, வறுமை தாங்க முடியல, வேலையில்லா திண்டாட்டம் தாங்க முடியல சிஸ்டர், வயசு ஏறிட்டே போகுது, இன்னும் கல்யாணம் ஆகல சிஸ்டர், கல்யாணம் பண்ணி கொடுத்து 5 வருஷம் ஆச்சு, இன்னும் புள்ள இல்லை சிஸ்டர். பாரம் பாரம் என்று சொல்றார். பாரம் சுமத்தினாலும் நம்மளை ரட்சிக்கிற தேவன் அவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா சொல்றாரு, புலம்பல் 3:32-33, அவர் சஞ்சலப்படுத்தினாலும் கிருபையின்படி இறங்குவார். வசனத்தை சொல்லுங்க. அவர் என்னை சஞ்சலப்படுத்தினாலும், சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அடுத்த வசனம் பாருங்க, அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரனை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிற தேவன் இல்லை. நம்ம கேட்கிறோம், ஏன் ஆண்டவர் என்ன இவ்வளோ சஞ்சலப்படுத்துகிறோம்? சரியா ஆலயத்துக்கு வரனே, நல்லா ஜெபிக்கிறேனே, டெய்லி பைபிள்லாம் வாசிக்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு சஞ்சலம், ஏன் இவ்வளவு அவமானம், வெக்கம் அப்படின்னு ஆண்டு சொல்றார். நான் மனப்பூர்வமா என் ஜனத்தை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிற தேவன் இல்லை. தேவனை அறிந்து கொள்ளுங்க. நம்ம ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்க. நான் கடந்து போகிற சஞ்சலம் எனக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும். நான் கடந்து போகிற அவமானம், நான் கடந்து போகிற நிந்தை, நான் அனுபவிக்கிற வெக்கம், நான் அனுபவிக்கிற துன்பம், அது எனக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும். நாள் ஒன்று வரும், கடந்து வந்த பாதைகள் எல்லாம் வெக்கம், அவமானம், நிந்தை கடந்த காலமாய் மாற்றி விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு செய்திக்கு ஒரு தலைப்பு என்னன்னா, உன் வாழ்க்கையில் எவ்வளவு உபத்திரவத்தின் ஆழம் வந்தாலும் ஜெபத்தை நிறுத்தி விடாதே, பின் வாங்காதே. இன்னைக்கு செய்திக்கு தலைப்பு, ஜெபத்தை நிறுத்தி விடாதே, பின் வாங்காதே. நிறுத்தாமல் ஜெபி, பின் வாங்காதே. இப்படி நல்லா இருக்கு. நிறுத்தாமல் ஜெபி. எவ்வளவு சிறுமை, எவ்வளவு சஞ்சலம், எவ்வளவு வேதனை, எவ்வளவு துக்கம், எவ்வளவு வெக்கம் வந்தாலும், எவ்வளவு அவமானம், எவ்வளவு வியாதி, எவ்வளவு சிறுமை வந்தாலும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம், நிறுத்தாமல் ஜெபி, பின் வாங்காதே. சொல்லுங்க, சொல்லுங்க, நிறுத்தாமல் ஜெபி, பின் வாங்காதே, பின் வாங்காதே, நிறுத்தாமல் ஜெபி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு வேதத்திலிருந்து ஒரு 2 நபரை கொண்டு வந்திருக்கிறேன். ஒன்று, உபத்திரவத்தின் ஆழத்தில் நிறுத்தாமல் ஜெபித்து அதிசயத்தை அனுபவித்த ஒரு நபர். இன்னொன்று, உபத்திரவத்தின் ஆழத்தில் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி நஷ்டத்தை அனுபவித்த ஒரு நபர். சொல்லுங்க, என்ன தியானிக்க போறோம்? உபத்திரவத்தின் ஆழத்தில் ஜெபத்தை நிறுத்தாமல் ஜெபித்து அதிசயத்தை அனுபவித்த ஒரு நபர். உபத்திரவத்தின் ஆழத்தில் ஜெபத்தை நிப்பாட்டி பின்வாங்கி வேற ஒன்றை தேடி நஷ்டத்தை அனுபவித்த ஒரு நபரை இன்னைக்கு தியானிச்சு தான் ஆகணும். 2 நபரை இன்னைக்கு தியானிச்சு தான் ஆகணும். மணி 10:35, பரவாயில்ல, தியானிச்சு தான் ஆகணும். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு திருவிருந்து இருக்கு, ப்ளஸ் சாப்பாடு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒத்துழைப்பு கொடுங்கள். அந்த கழுது அந்த சீசர்களுக்கு என்ன செஞ்சது? ஒத்துழைப்பு கொடுத்ததுனால தான் ராஜாதி ராஜாவை அந்த இதில் அப்படியே சுமந்து கொண்டு போனது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். முதலாவது, ஆழத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அதிசயம் பெற்றவர் யோனா. எடுங்க, யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-4 வரை. எல்லாரும் எடுங்க. யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-4 வரை. அங்க என்ன செஞ்சிருச்சு? யோனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல.
ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போகாம சொல்லாத இடத்துக்கு போனதுனால ஆண்டவர் ஒரு ஆழத்தை அனுமதித்தார். இது ஆண்டவர் அனுமதித்த ஆழம். ஏன்னா யோனா கீழ்ப்படியாததுனால ஆண்டவர் அனுமதித்த ஒரு தம்பி போய் முகத்தை கழிட்டு வாப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கழிட்டு முகத்தை கழிட்டு, வசனம் உள்ள போகணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் அனுமதித்தார். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், கப்பலில் பிரயாணம் பட்டார், தூக்கி போட வச்சுட்டாரு. இப்போ பெரிய மீனுக்கு கட்டளையிட்டாரு. இப்போ மீன் என்ன செஞ்சிருச்சு? யோனாவை என்ன செஞ்சிருச்சு? விழுங்கி போட்டது. இன்னைக்கு நம்மளையும் ஏதோ ஒரு பிரச்சனை விழுங்கி இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் இன்னைக்கு நம்மளையும் விழுங்கி இருக்கலாம். விழுங்கிட்டுனா வெளியில வர்றது ஈஸி கிடையாது. இப்போ யோனா மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டாரு, வெளியில வரத்துக்கு என்ன கிடையாது சொல்லுங்க? வாய்ப்பே கிடையாது. இவருக்கு ஆக்சிஜன் எங்கேருந்து கிடைச்சிச்சு எனக்கு தெரியல. தண்ணி கடலுக்குள்ளே போயிட்டாலே ஒரு நிமிஷம் தான் கொஞ்சம் நல்லா இருக்கலாம், அதுக்கப்புறம் மூச்சு விட முடியாது, மூச்சு தள்ள வரும். பெரிய மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டாரு, 3 நாள் இருக்கிறாரு ராப்பகல். எப்படி தான் இவருக்கு ஆக்சிஜன் கிடைச்சிச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று தெரியுது, நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். எந்த சூழ்நிலையிலிருந்து வெளியில் கொண்டு வந்துடுவார். ஆனால் ஒன்று தான் நம்மள்கிட்ட எதிர்பார்க்குறாரு, நிறுத்தாமல் செவி. ஜபத்தை நிறுத்திடாத, என்னை தேடுறதை நிப்பாட்டிடாத. இப்போ மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கிறாரு. மீன் வயிற்றிலிருந்து நாளிலிருந்து வாசிக்கலாம். மீன் வயிற்றில் இருந்து யோனா தன் தேவனாகிய, எல்லாருமே ரீட் பண்ணுங்க, தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. மீன் வயிற்றுக்குள்ள இருந்து அவர் என்ன செய்யறாரு? ஜபத்தை நிப்பாட்டி இருந்தார்னா யோனா புக்கே பைபிளில் கிடையாது. புரிந்து கொள்ளுங்க. உங்க வாழ்க்கை சரித்திரமா மாறணும்னா நிறுத்தாமல் ஜெபிங்க. உங்க வாழ்க்கை சரித்திரமா ஒரு சாதனை படைக்கணும்னா என்ன செய்யாதீங்க? ஜபத்தை என்ன செஞ்சிடாத? நிறுத்திடாத. ஜபத்தை நிப்பாட்டிட்டேன்னா உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஜபத்தை நிப்பாட்டிட்டா வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு? க்ளோஸ். இப்போ மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, அடுத்து வாசிங்க, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், விண்ணப்பம் பண்ணி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். விண்ணப்பம் பண்ணின, கூப்பிட்டேன், கூக்குரலிட்டேன். புரிந்து கொள்ளுங்க. நம்மளுடைய நம்ம கடந்து போகிற துன்பம் இப்படி தான் நம்மளை நடத்தும். ஃபஸ்ட்டு விண்ணப்பம், அடுத்து கூப்பிட்டேன், அடுத்து கூக்குரலிட்டேன். ஏன்னா வறுமையினா ஆழத்துக்கு போயாச்சு, வியாதியின் ஆழத்துக்கு போயாச்சு, துன்பத்தின் ஆழத்துக்கு போயாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, கொஞ்சம் பேசுங்க. கூக்குரல். ஜீசஸ் என்ன கூப்பிடணும்? ஜீசஸ் காப்பாத்துங்க. பரலோகத்தை நோக்கி என்ன செய்யணும்? ஜீசஸ், இந்த வார்த்தையை போடுங்கணும். ஜீசஸ் கூக்குரலிட்டேன். அடுத்து 3வது வசனம் பாருங்க. சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளு. சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்துல நீங்க என்ன தள்ளிட்டீங்கப்பா. யோனா செய்த பாவம், தவறு, கீழ்ப்படியாமை தள்ளிட்டாரு. இன்னைக்கு நம்ம கடந்து போற வெக்கத்தின் ஆழம், துன்பத்தின் ஆழம், நம்ம செஞ்ச பாவத்தினால கூட இருக்கலாம். பரவாயில்லை, கூப்பிடுங்க. நம்ம செஞ்ச பாவத்தினால கூட இந்த வியாதியின் ஆழத்துக்கு, இந்த சஞ்சலத்தின் ஆழத்துக்கு, இந்த அவமானத்தின் ஆழத்துக்கு போயிருக்கலாம். பரவாயில்லை, கூப்பிடுங்க, வெளியில கொண்டு வந்துருவாரு. அவர் இரக்கங்களின் பிதா, அவர் மகா இரக்கமுள்ளவர். சஞ்சலப்படுத்தினாலும் கிருபையின்படி இறங்குவார். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஜீசஸ். இப்போ பாருங்க, நடுமையமாக, சமுத்திரத்தின் நடுமையமாக ஆழத்தில் நீங்க என்னை தள்ளிட்டீங்க. நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் என் மேல் புரண்டது. என் மேல வெள்ளம், என் மேல அலை, என்னை சுற்றி நீரோட்டம், சமுத்திரத்தின் ஆழத்தில் இருக்கிறேன். ஆனா யோனா கர்த்தரை நோக்கி கூப்பிட மறக்கல. இன்னைக்கு அதான் உபத்திரவம், வெள்ளம் போல பிரச்சனை, அலை போல அடிக்குது.
வேதம் என்ன சொல்லுது? அலைகள் உன் மேல அடிச்சாலும் ஜபத்தை நிறுத்தாத. வெள்ளவன சூழ்ந்து கொண்டாலும், கழுத்தளவுக்கு வந்துருச்சு, கழுத்தளவுக்கு வந்தாலும் ஜபத்தை நிப்பாட்டாத. ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க 4, நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டப்போ, ஆகிலும் இன்னும் இதான் ஆகிலும் இன்னும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன். பாத்தீங்களா? ஆண்டவரே, ஆழத்துக்கு போயிட்டேன், வெள்ளம் என்ன சூழ்ந்துருச்சு, நீரோட்டம் என்ன சூழ்ந்துருச்சு, அலைகள் என் மேல அடிக்குது, ஆனாலும் இன்னும் ஆண்டவரே உமது ஆலயத்தை, பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன். பாத்தீங்களா? ஆலயத்துக்கு வரத நிப்பாட்டிராதீங்க. ஜெபிச்சு என்ன கண்டுச்சு? ஆலயத்துக்கு போய் என்ன கண்டுச்சு? ஆராதித்து என்ன கண்டுச்சு? ஆலயத்தில் போய் பணிவிடை செஞ்சு என்ன கண்டுச்சு? ஆலயத்தில் போய் பாட்டு பாடி என்னத்தை கண்டுச்சு? நோ, இன்னும் இன்னும் பரிசுத்த ஆலயத்தை நான் என்ன செய்வேன்? நோக்குவேன். அப்படியே அதுல 7வது வசனத்தை வாசிங்க. என் ஆத்துமா, எல்லாரும் வாசிங்க. என் ஆத்துமா இந்த சஞ்சலத்தின் ஆழத்தினால், இந்த துன்பத்தின் ஆழத்தினால் தொய்ந்து போகும்போது கர்த்தரை நினைங்க. உங்க ஆத்துமா தொய்ந்து போயிருச்சா? உங்க ஆத்துமா உபத்திரவத்தினால, துன்பத்தினால, சஞ்சலத்தினால, காத்திருக்கிறதுனால, ஐயோ நான் ஆழத்துக்கு போயிட்டேங்கிறதுக்காக உங்க ஆத்துமா தொய்ந்து போயிருச்சா? வேதம் சொல்லுது, உன் ஆத்துமா தொய்ந்து போனாலும் நினைக்க வேண்டியவரை நினை. உன்னை விடுதலையாக்கி வெளியில கொண்டு வருகிற தெய்வத்தை நினை. என் ஆத்துமா சொல்ற, இன்னும் என்ன செய்வேன்? கூப்பிடுவேன், விண்ணப்பம் பண்ணுவேன், கூப்பிடுவேன், கூக்குரல் இடுவேன், பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன். நெக்ஸ்ட் உங்களை என்ன செய்வேன்? இருதயம் தொய்யும் போது கொஞ்சம் வசனத்தை சொல்லுங்கம்மா, உயிரை கொடுத்து தான் பிரசங்கம் பண்றேன். வாயில என்ன வாயை விரிவாய் திற, விரிவா தரங்க. என்ன செய்வேன்? இருதயம் தொய்யும் போது கர்த்தரை நினை. பிரச்சனையை நினைக்காத, அவமானத்தை நினைக்காத, ஆழத்தை நினைக்காத, கர்த்தரை நினை. அடுத்து 9வது வசனத்தை வாசிங்க. 9வது வசனம் என்ன போட்டிருக்கு? நானோ ஆண்டவரே இதுல நிப்பாட்டிட மாட்டேன், துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிட்டு என் பொருத்தனைகளை என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன். எத்தனை காரியம் செய்யறாரு பாத்தீங்களா? துதிக்கிறத நிப்பாட்ட மாட்டான் ஆண்டவரே, ஜெபிக்கிறத நிப்பாட்ட மாட்டான் ஆண்டவரே, ஆலயத்தை, பரிசுத்த ஆலயத்தை நோக்கிறத நிப்பாட்ட மாட்டான் ஆண்டவரே. இந்த உபத்திரவத்தின் ஆழத்திலும் உண்மையே நான் நினைப்பேன் ஆண்டவரே. என் இருதயம் தொய்யும் போது, என் ஆத்துமா தொய்யும் போது, என் குடும்பம் அமிழ்ந்து போற சூழ்நிலையில இருந்தாலும் நான் உம்மை துதிப்பேன், உன் ஆலயத்தை நோக்குவேன், உங்களை நினைப்பேன், உம்மை நோக்கி ஜெபிப்பேன், கூக்குரல் இடுவேன். இது தாங்க வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இன்னைக்கு நீங்கள் துன்பத்தின் ஆழத்தில் இருக்கலாம். கடந்த நாளில் எங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆழத்துக்கு போயிட்டோம், வாழ்வா சாவாங்கிற ஆலயத்துக்கு போயிட்டோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பாஸ்டர் கையில் ஒரு பொருளை கொடுத்து வித்துருங்கப்பான்ட்டேன். பாஸ்டர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் அப்படியே பெறட்டுறேன், அதில் எனக்கு வருது, அவசரப்படாதே கர்த்தர் நடத்துவார்னு வருது, அவசரப்படாதே கர்த்தர் நடத்துவார்னு வருது. உபத்திரவத்தின் ஆழத்தில் நிற்கிறோம், என்ன செய்யறதுன்னு தெரியல. கர்த்தருக்கு சோதரம். அப்போ தாங்க இந்த செய்தியே வந்தது, இந்த செய்தியே அப்போ தான் வந்தது. அல்லேலூயா. பாஸ்டருக்கு ஃபோன் அடிக்கிறேன், என்னப்பா அப்படி ஒரு வார்த்தை வருது, அவசரப்படாதே கர்த்தர் நடத்துவார்னு வருதேன்னு. எனக்கும் அப்படி தான் படுது. நான் பொருளை விற்கலை, கையில் தான் வச்சுருக்கேன். என்ன செஞ்சோம் தெரியுங்களா? இந்த யோனா செஞ்சதை தான், ஜபத்தை அதிகமாக்கணும். இரவு 11 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். இந்த உபத்திரவத்தின் ஆழத்தில் நீங்கள் தான்ப்பான்னு தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். இன்னைக்கு உங்களுக்கு அதை தான் சொல்கிறேன், யோனா செய்ததை செய்யுங்கள். துன்பத்தின் ஆழம், வியாதியின் ஆழம், சஞ்சலத்தின் ஆழத்துக்கு போனாலும் இந்த யோனாவை போல என்ன செய்யுங்க? விண்ணப்பம் பண்ணுவேன், விண்ணப்பம் பண்ணுவேன், கூப்பிடுவேன், கூக்குரலிடுவேன், இன்னும் பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன்,
கர்த்தரை எல்லாத்தையும் சொல்கிறீங்க, ஆலயத்தை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஏன்? இந்த ஆலயம் தான் உங்களுக்கு கற்றே கொடுக்குது, இதை செய்யின்னு சார்ஜ் ஏற்றுறதே இந்த ஆலயம் தான். இதை மட்டும் சொல்ல மாட்டேங்க, பாக்கி எல்லா பாயிண்ட்டும் சொல்கிறீங்க. ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுக்கறது எங்க? கூக்குரலுடன் கற்றுக் கொடுக்கறது எங்க? இன்னும் பரிசுத்த ஆலயத்தை நோக்குன்னு கற்றுக் கொடுக்கறது எங்க? ஆழத்துல கர்த்தரை நென கற்றுக் கொடுக்கறது எங்க? நல்லா துதிப்பேன். அடுத்து என்ன சொல்றாரு யோனா? துதிப்பாண்டவரே, அடுத்து நான் பொருத்தனை செய்வேன் ஆண்டவரே. இவ்வளோ செஞ்ச உடனே இவ்வளோதையும் கேட்டுட்டு பரலோகம் அமைதியாக இருந்துடாதுங்க. புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவரே துதிக்கிறத நிப்பாட்ட மாட்டேன், ஆலயத்துக்கு வரதை நிப்பாட்ட மாட்டேன், ஜெபம் பண்ணுறதை நிப்பாட்ட மாட்டேன், தியானிக்கிறத நிப்பாட்ட மாட்டேன், பொருத்தனை செலுத்துறாண்டவர் இதை செஞ்சிடறேன்னு இவ்வளவு பண்ணும் பொழுது, உண்மையாக பண்ணும்போது பரலோகம் அமைதியாக இருக்க வாய்ப்பே கிடையவே கிடையாது. நடந்தது என்ன தெரியுமா? லெகுவா எழுதியிருக்கோம், கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். எந்த மீன் அவரை விழுங்கினதோ அதே மீன் யோனாவை கரையில் கொண்டு வந்து கக்கினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரச்சனை உங்களை கக்கும், துன்பம் உங்களை ஒரு நாள் கக்கிரும். உங்க துன்பம் அதிசயமாய் மாறும், உங்க அவமானம் அதிசயமாய் மாறும், நீங்க அனுபவித்த வேதனை அதிசயமாய் மாறும். அதிசயமா 3 நாள் எப்படிங்க ஆக்சிஜன் கிடைச்சிச்சு? 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ள எப்படிங்க இருந்திருக்கும்? எவ்வளோ பெரிய தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம் தெரியுங்களா? கர்த்தர் பெரியவர். பெரிய மீன் கரைக்கெல்லாம் வராது, ஆனால் அந்த மீனுக்கு கட்டளை விட்ட உடனே மீனு கீழ்ப்படியுது, யோனா தான் கீழ்ப்படியல இல்லை? அது மாதிரி ஆண்டு படைப்புகள் எல்லாம் ஆண்டருக்கு கீழ்ப்படியுது. நம்ம மட்டும் தான் என்ன செய்ய மாட்டோம் ஆண்டவருக்கு? சொல்லுங்க, நம்ம மட்டும் என்ன செய்யறதில்ல ஆண்டவருக்கு? கீழ்ப்படிஞ்சிருந்தா எங்கேயோ போயிருப்போம். ஹல்லேலூயா. கரையில் கக்கினது, அவன் மீன் வயிற்றிலிருந்து வெளியில் வந்து தேவ திட்டத்தை நிறைவேற்றினான். தேவன் செய்த அதிசயத்தை அனுபவித்த யோனா பேரில் ஆண்டவர் ஒரு புக்கே எழுதி தியானிங்கன்னு ஆண்டவர் வைத்து விட்டார். முதல் காரியத்தை தியானிச்சாச்சு, ஆழத்தில் கூப்பிட்டு அதிசயம் பெற்ற. 2வது காரியத்தை தியானிக்க டைம் இல்லை. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது. நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குற கழுதைன்னா ஓகே, ஒத்துழைப்பு கொடுத்துடலாம், உங்கள் கையில் தான் இருக்குது, ஓகேவா? 2வது பாயிண்ட் என்னன்னு கேட்டால், உபத்திரவத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடாம பின்வாங்கி நஷ்டத்தை அனுபவித்த நபர் யாருன்னு கேட்டால் சவுல். யாரு? சவுல் ராஜா. சவுல் இஸ்ரவேலின் முதல் ராஜா, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. கழுதையை தேடி போனப்ப இவருக்கு ராஜ அபிஷேகம் கிடைச்சிச்சு, ராஜாவாகிற கிருபை கிடைச்சிச்சு. தேவன் இந்த சவுலை வேறு மனுஷனாய் மாற்றினார், வேற இருதயத்தை கொடுத்தார். ஆனால் சவுல் தன்னுடைய வாழ்க்கையில் உபத்திரவத்தின் ஆழங்கள் வரும் பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடலை. வாசிக்கலாம் 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் எடுங்க. 1 சாமுவேல் 28 5 6 7 8. 1 சாமுவேல் சாமெல்லாம் எடுங்க, பைபிளை புரட்டுங்க. பைபிளை சுமக்கிறது ஒரு ஆசீர்வாதம், புரட்டுறது ஒரு ஆசீர்வாதம், வாசிக்கிறது ஒரு ஆசீர்வாதம், தியானிக்கிறது ஒரு ஆசீர்வாதம், கை கொள்ளுகிறது எல்லாவற்றை விட பெரிய ஆசீர்வாதம். புரட்டுங்க. 1 சாமுவேல் 28 5 அப்படியே நான் வாசிக்கிறேன், நீங்க பார்க்கணும். சவுல் இப்போ சவுல் இஸ்ரவேலின் ராஜாவா இருக்கிறாரு. இவருக்கு விரோதமாக பெலிஸ்தியர் யுத்தம் பண்ண பாளையம் இறங்கிட்டாங்க. பெலிஸ்தியர் யுத்தம் பண்ண பாளையம் இறங்கின உடனே சவுல் என்ன செய்கிறாரு? 28:5 சவுல் பெலிஸ்தியரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். நம்மளும் பிரச்சனையை கண்டதும் என்ன செய்யறோம்? ஃபர்ஸ்ட் பயப்படுறோம். பயந்தான். அவன் இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது. அவன் இருதயம் என்ன செஞ்சது? நம்மளுக்கும் சில நேரத்தில் உபத்திரவம் தாங்க முடியாமல் இருதயம் தத்தளிக்கிறதுல என்ன செய்ய போறோம்னு தெரியலன்னு அவன் இருதயம் தத்தளித்து கொண்டிருந்தது. 6வது வசனம் பாருங்க. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது, சிஸ்டர் விசாரிச்சான் தானே போட்டிருக்கு. ஆமா விசாரிச்சான். கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களில் நாளாவது, ஊரிமின் நாளாவது, தீர்க்கதரிசிகளாவது மறு உத்தரவு கொடுக்கவில்லை. இப்ப இவனுக்கு விரோதமா பெரிய யுத்தம். சவுல் ராஜா தான் யுத்தம் பண்ணணும். இப்ப இவன் யுத்தம் பண்றதுக்கு பயப்படுறான். அவன் இருதயம் ஐயோ என்ன செய்ய போகுதுன்னு தத்தளிக்குது. ஏன் தெரியுமா? சவுலுக்கும் ஆண்டவருக்கும் சரியான உறவு கிடையாது. என்ன கிடையாது? ரெகுலரான உறவு, ரெகுலர் பிரேயர் கிடையாது.
ஜப நேரம் கிடையாது. சவுலுக்கும் ஆண்டவருக்கும் உறவு கிடையாது, ரிலேஷன்ஷிப் கிடையாது. விட்டு 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 தேவனா மட்டும் கூப்பிடுவான். இப்போ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான். ஆண்டவர் என்ன செய்யல? சொப்பனத்தின் வழியாகவும் பேசல, ஊரின் வழியாகவும் பேசல, தீர்க்கதரிசிகள் வழியாகவும் பேசல. இப்போ நம்ம தவறுகள் செய்யும்போது ஆண்டவர் நம்மள்கிட்ட பேச மாட்டார். என்ன செய்ய மாட்டார் ஆண்டவர்? உடனே நம்ம என்ன செய்யணும்? பேசணும். பேசாட்டினா போங்களேன் எனக்கு என்ன அப்படின்னு போயிடுறாதா? ஆண்டவர் பேச மாட்டா. அவருக்கு மட்டும் கோவம் வராதா? நம்ம பிள்ளை தப்பு பண்ணால் பேச மாட்டேங்கிறோம்ல பிள்ளைகிட்ட. ஹலோ, பேச மாட்டோம்ல. நம்ம ஃப்ரெண்டு தப்பு பண்ணிட்டா ஃப்ரெண்டுகிட்ட என்ன செய்ய மாட்டோம்? கணவன் தப்பு பண்ணிட்டா கணவன்கிட்ட என்ன செய்ய மாட்டோம்? மனைவி தப்பு பண்ணிட்டா என்ன பாருங்க கணவன்மார்களே, என்ன செய்ய மாட்டோம்? அப்பா அம்மா நம்மளை நம்ம அடிச்சிட்டாங்கன்னா பிள்ளைகள் அப்பா மட்டும் என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க? பெற்றோர்களாகிய நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஜீசஸ் மட்டும் செய்ய மாட்டாரா என்ன? சரி, இப்போ பேசலைங்கிறதுக்காக, இப்போ கணவன் பேசலை மனைவி பேசலைங்கிறதுக்காக சம்பளத்தை கொடுக்க மாட்டேன்னு அர்த்தமா? ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அர்த்தமா? வேலைக்கு போக மாட்டேன்னு அர்த்தமா? என்ன செய்யணும்? செய்ய வேண்டியதை என்ன செய்யணும்? கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க. செய்ய வேண்டியதை ஆண்டவர் பேசாட்டியும் காலில் விழணும். ஆண்டவர் பேசாட்டி யார் காலில் விழணும்? இப்போ தீர்க்கதரிசி வழியாகவும் பேசலை, சொப்பன வழியாகவும் பேசலை, ஊரின் வசனத்தின் வழியாகவும் பேசலை. உடனே நம்ம என்ன செய்யணும்னா, நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போவேன், ஊருக்கு உழைந்து போவேன், என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. என்ன சொல்லணும் ஆண்டவர்கிட்ட? என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும். நீ பேசாவிட்டால் நான் தளர்ந்து போவேன், தள்ளாடி போவேன், என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும். அப்படிதானே விழுந்திருக்கணும். சார் உடனே என்ன பண்ணாரு தெரியுங்களா? நம்ம சார் சவுல் ராஜா உடனே குறி சொல்றவளை கூப்பிடு. இந்த சவுல் ராஜா தான் தேசத்துல குறி சொல்ற குறி சொல்லுகிறவர்களே இருக்கக்கூடாதுன்னு தேசத்தை விட்டு விரட்டி அடிச்சாரு. இப்ப ஆண்டவர் பேசல, இப்ப யுத்தத்துக்கு வந்து பாளையம் இறங்கிட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி குறி சொல்லுகிற பெண்ணை தேடி ஓடலாமா ஒரு ராஜா? தேவஜனமே புரிந்துக்கங்க, நம்ம ஆண்டவரை தேடாம வேற எதையாவது தேடுவோம் என்றால் என்ன நடக்குங்கிறத கொஞ்சம் காட்டுறேன். என்ன நடக்கும் தெரியுமா? என்னாகமம் 32:15. என்னாகமம் 32:15 நம்மளுடைய உபத்திரவத்தின் நேரத்தில், நம்முடைய ஆழத்தில், நம்ம வாழ்க்கையின் துன்பத்தின் ஆழத்தில் கர்த்தரை தேடாம கர்த்தரை விட்டுட்டோ பின் வாங்குவோம் என்றால் 32:15 சொல்லுது, நீங்கள் அவரை விட்டு பின் வாங்கினால் அவர் இன்னும் அவர்களை வனாந்தரத்தில் இருக்க பண்ணுவார். நீங்க இயேசுவை விட்டுட்டு வேற எதையோ தேடி ஒரு தவறான முடிவெடுத்து போவீர்கள் என்றால் இன்னும் ஆண்டவர் வருத்தப்படுத்துவார், வனாந்தரத்தை அனுமதிப்பார். வசனத்தை புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவரை விட்டுட்டு பின்வாங்கினா இன்னும் வனாந்தரம். சொல்லுங்க, இன்னும் பிரச்சனை. முன்னிலைமை விட பின்னிலைமை அதிக கேடா இருக்கும். உபத்திரவத்தின் ஆழத்துக்கு போயிட்டு எனக்கு இயேசு வேண்டாம், சர்ச்சு வேண்டாம், நான் இனிமே துதிக்க மாட்டேன், நான் இனிமே ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன், நான் இனிமே அதிகாலை ஜெபம் பண்ண மாட்டேன், நான் இனிமே உபவாசிக்க மாட்டேன், நான் இனிமே ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மாட்டேன், நான் இனிமே பைபிள் படிக்க மாட்டேன்னு ஏதாவது சேட்டை பண்ணுனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் உன வனாந்திரத்திலே வைப்பேன், இன்னும் உன்னை என்ன செய்வேன், நீ இருக்கிற நிலைமையிலேயே இன்னும் வைப்பேன், வனாந்தரத்தில் சாப்பாடு கொடுத்துருவேன், ஆனால் வனாந்தரத்தை மாட்ட மாட்டேன். புரிந்து கொள்ளுங்க. அடுத்து இன்னொன்று தெரியுங்களா? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஆண்டவர் எரேமியா வழியா பேசிட்டாரு. யூத மக்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத செஞ்சதுனால 70 வருஷம் பாபிலோன் சிறையிருப்புன்னு சொல்லிட்டாரு. உடனே இந்த ஜனங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா? எரேமியா தானே இப்படி சொன்னாரு, நாங்க இன்னொரு தீர்க்கதரிசியை பார்க்கிறோன்னு ஒரு பொய் தீர்க்கதரிசி ஆகிய அனனியா என்கிற தீர்க்கதரிசியை தேடுறாங்க. அந்த அனனியா தீர்க்கதரிசி, அதை பிறகு கர்த்தரை விட்டுட்டு யாரை தேடுறாங்க?
கர்த்தருடைய வார்த்தை எரேமியாட்ட இருக்கு. இப்ப கர்த்தரை விட்டுட்டு யாரை தேடுறாங்க? அனனியா, அவர் ஒரு தீர்க்கதரிசின்னு தேடுறாங்க. இப்ப ஆண்டவர் 70 வருஷங்கிற வார்த்தை வந்துருச்சு. இப்ப 70 வருஷம் குறையணும், அதனால இன்னொருத்தரை தேடுறாங்க. நடந்தது என்ன தெரியுமா? அந்த அனனியா என்கிற தீர்க்கதரிசி என்ன செய்வான்னு கேட்டா பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுவான். என்ன சொல்லுவான்? பொய் தீர்க்க. எரேமியா 28:2 வாங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், பாபிலோன் ராஜாவின் நுகத்தை முறித்தேன். பொய் தீர்க்க தரிசனம். ஆண்டவர் 70 வருஷம்னு சொல்லி இருக்கிறாரு. இந்த ஜனங்க இன்னொருத்தரை கர்த்தரை விட்டுட்டு தேடினபடியால் புரிந்து கொள்ளுங்க, உபத்திரவத்தின் ஆழத்துல ஆண்டவரை விட்டுட்டு இந்த சவுலை போல இன்னொருத்தரை, யாரோ ஒருத்தரை, எதையோ ஒருத்தரை, குறி சொல்ற பொண்ணு, வாஸ்து பார்க்கறத, ஜாதகத்தை, ஜோசியத்தை, வேற எதையோ நீங்கள் தேடி போவீர்கள் என்றால் அங்க என்ன வந்தது? தவறான தீர்க்க தரிசனம். பாபிலோன் ராஜாவின் நுகத்தை முறிப்பேன். 3வது வசனத்துல பின்பகுதி வாசிங்க. இன்னும் 2 வருஷத்துல திரும்பி கொண்டு வந்துருவேன். 2 வருஷத்துல பிரச்சனை மாறும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? 70 இயர்ஸ்னு சொல்லியிருக்காரு. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? இவங்க ஆண்டவரை விட்டுட்டு வேற ஒரு தீர்க்கதரிசியை தேடினதுனால 2 வருஷம் அவன் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டான். உடனே எரேமியா சொன்னார், அவன் சொல்றது உண்மையான தீர்க்கதரிசனம் நடந்துட்டு போட்டோம். ஆனால் கர்த்தருடைய சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா? அந்த தீர்க்கதரிசி 10வது வசனம் பாருங்க. அப்பொழுது அனனியா, எடுங்க 28:10 வாசிங்க. அப்பொழுது அனனியா என்கிற தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசியின் கழுத்தில் இருந்த நுகத்தை எடுத்து அதை, அந்த நாட்களில் ஊழியர்கள் ஒரு காரியத்தை செஞ்சால் அது தேசத்தில் நடக்கும்னு அப்படி ஓமை மாதிரி அப்படி தான் காட்டுவார் ஆண்டவர். இன்னைக்கு அப்படி தேவை இல்லை. அன்னைக்கு எரேமியா கழுத்தில் மர நுகம், எதுனா நுகம்? மரத்தினால் செய்யப்பட்ட நுகம் போடப்பட்டிருக்கு. கர்த்தர் பாருங்க, ஊழியக்காரர் என்னென்ன சுமக்க வைக்கிறாருன்னு. விசுவாசி ஆசீர்வாதம் இருக்க ஊழியக்காரரை வறுத்து எடுப்பார் ஆண்டவர். ஏன்னா இந்த உபத்திரவத்தில் போனாதான் அந்த உபத்திரவத்தோட விசுவாசி வரும்போது நீ அதை காயம் கட்ட முடியும், ஆறுதல் படுத்த முடியும், ஆலோசனை கொடுக்க முடியும், அதுக்கு ஆசீர்வாதமாக மாற முடியும்னு உண்மையான ஊழியக்காரனை விசுவாசிகளுக்காக வறுத்து எடுப்பார். வறுகடலை மாதிரி வறுத்து எடுப்பார். இப்போ எரேமியா தப்பு பண்ணல. எரேமியா கழுத்தில் என்ன இருக்க கொஞ்சம் சொல்லுங்க? மரத்தினால் செய்யப்பட்ட. இந்த கிராமத்தில் மாட்டுக்கு ஒரு நுகம் போடுவாங்க தெரியுங்களா? மரத்தினால. அதை போட்டுக்கிட்டு எப்படிங்க சுமக்கிறது? இப்படி தானே வந்திருக்கணும். இப்படி வர முடியுமா? மரத்தினால் செய்யப்பட்ட நுகத்தை கழுத்தில் மாட்டிக்கிட்டு ஊழியரை கர்த்தர் நடத்தினேன். அப்போ எரேமியா கழுத்தில் மர நுகம் இருக்குன்னா ஜனங்களுக்கு அந்த நுகம் இருக்குன்னு அர்த்தம். புரிந்து கொள்ளணும், அதான் சத்தியம். இப்போ அவர் என்ன பண்ணிட்டார்? அது எரேமியா கழுத்தில் அந்த நுகத்தை என்ன செஞ்சிட்டாரு? உடைச்சி போட்டாரு. நடந்தது என்ன தெரியுமா? 12வது வசனம். அப்போ அனனியா எரேமியா கழுத்தில் இருந்த நுகத்தை உடைத்து போட்ட பிற்பாடு கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, நீ போய் அனனியாவை நோக்கி, நீ மர நுகத்தை உடைத்தாய், அதற்கு பதிலாக இரும்பு நுகத்தை உண்டு பண்ணு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐயோ, சத்தியத்தை புரிஞ்சுக்கங்க. உபத்திரவத்தின் ஆழத்துக்கு போயிட்டேன்னு ஆண்டவரை விட்டுட்டு வேற எதையோ, வேறு யாரையோ, இந்த சவுளை போல குறி சொல்ற மாதிரி யாரையோ அங்க போய் பார்த்தா சொல்லுவாங்க, இங்க போய் பார்த்தா சொல்லுவாங்க, அது நல்லது இது நல்லதுன்னு ஓடுவேனா, மர நுகத்துக்கு பதிலாக என்னத்தை போடுவாரு? இதான் சத்தியம். உபத்திரவத்தில் இயேசுவை விட்டுட்டு ஜபம் வேண்டாம், ஆலயம் வேண்டாம், துதி வேண்டாம், ஸ்தோத்திரம் வேண்டாம், ஆராதனை வேண்டாம், எனக்கு விட்டுட்டு வந்தது நல்லா இருக்கு, முன்னாடி எதுலேருந்து வந்தேனோ அதை தேடி போறேன்னு போனா, இப்போ நீ சுமக்கிறது மரத்தினால செய்யப்பட்டது. ஆனால் இனி சுமக்க போறது எது? புரிந்து கொள்ளுங்க, தான் சத்தியம். சொல்லிட்டு வர எரேமியா 2 வருஷம் சொன்னல, 2 வருஷத்தில் நீ செத்துருவாரு. ஆனால் நீ என்ன செஞ்சிரு? ஆண்டு கொண்டு வருவார். புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் வேற எதையோ கர்த்தரை விட்டுட்டு தேவ ஜனமே பின்வாங்குவீங்கன்னா இன்னும் வனாந்தரம் மரநுகத்துக்கு பதிலாக வேடவே வேண்டாம். சவுல் பெரிய தப்பு பண்ணார். என்ன தப்பு பண்ணார்? உடனே சவுல் 28:7, அப்பொழுது சவுல் அஞ்சனம் பார்க்கிற ஒரு தன் ஊழியக்காரனை பார்த்து அஞ்சனம் பார்க்குற ஒரு சிறிய தேடுங்க, நான் அவள்கிட்ட போவேன் அப்படின்னு போனார். அங்கே அவள்கிட்ட போனார். அவள் கொஞ்சம் நேரம் கழித்து கண்டுபிடிச்சிட்டா. நான் நடந்தது என்னன்னு கேட்டா, சவுலா அஞ்சனம் பார்க்கிற பெண்ணை தேடி போனதுனால கர்த்தர் சவுலையும் அவனுடைய 3 பிள்ளைகளை அடுத்த நாள் கொன்று போட்டார். சவுல் செஞ்ச தப்புனால தான் யோனத்தானே செத்தார்.
நம்ம கர்த்தரை விட்டு பின்வாங்கினா நம்ம சந்ததி பாதிக்கப்படுங்கிறத மறந்துடாதீங்க. சவுல் பின்வாங்கி அஞ்சனம் பார்க்குறவங்களை விட்டு வந்ததை மறுபடியும் நாள் பார்க்காதீங்க, ராசிபலன் பார்க்காதீங்க. செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை மூட நம்பிக்கை வேண்டாம், பள்ளி விழுந்துருச்சு, இது கிட்டுக்குங்குது, அது டிக்குங்குது. நான் கடந்த நாளுக்கு எங்கள் ஊரில் ஒரு அம்மா ரசிக்கப்பட்டு ஃபேமிலியாக ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தாம்மா. நேற்று கேள்விப்படுறேன், இந்த கோயிலுக்கு வந்திருக்குதான், இங்கே இருக்குல்ல, இதை தேடி வந்திருக்குதான். எங்கள் ஊரில் ஞானஸ்தானம் எடுத்து சர்ச்சில் என்னோட நான் போகிற சர்ச்சுக்கு வந்து குடும்பமாக ஞானஸ்தானம் எடுத்தது இப்போ பேர பிள்ளைக்கு மொட்டை அடிக்க இங்கே வந்திருக்குதான். நேற்று கேள்விப்பட்டேன். நினச்சேன் மரநுகத்தை விட புருஷன் ஐசியூவில் இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். வெளியில் மரநுகத்தை விட்டுட்டு ஆண்டு என்ன நுகத்தை போட்டுருவாரு? பயந்துக்கிட்டு தேட வேண்டாம், அன்புல தேடுங்க. ஐயோ இருமுகம் வந்துருமே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போலன்னா அடிச்சு விடுவாரு. அது அன்புல தேடுறது இல்லை, அது பயத்துல ஐயோ அடிச்சு விடுவாரு, தசம பங்கம் தரலன்னா வியாதியா கொடுத்து விடுவாரு. இதுதான் பயம் இருக்கு. உண்மையை நேசிங்க, நேசிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஐயோ ஜபிக்கலனா இது வேற அடிச்சு விட்டாருனா, ஐயோ ஜபிக்காம போனா ஆக்சிடென்ட் வந்துருச்சுன்னா, ஏம்மா ஜபி என் பையன் அடிக்கடிங்கப்பா, ஏம்மா அடிக்கடி விழுந்துருமாம்மா. அடிக்கவே மாட்டாரா? ஆனால் அப்பாவும் அம்மாவும் ஆண்டவர்கிட்ட நிற்கிறேன், ஆண்டவரே பையனை அடிச்சிங்கன்னா எங்களால் தாங்க முடியாது, சந்திக்க வேண்டிய விதத்தில் சந்திங்கன்னு தான்டா சொல்லியிருக்கிறேன். இப்போ அடி விழுந்துருமாம்மா, அடிச்சு விடுவாராம்மா, ஏற்கனவே அடிபட்டு தாம்மா கிடக்கிறேன். அந்த பயம்தான் இருக்க ஒழிய இயேசு மேலே என்ன இல்லை. இன்னைக்கு சிலரும் பயத்தில் தான் ஆராதனைக்கு வரோம். ஐயோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகலன்னா அது வேற வியாதியை கொடுத்து விட்டாருனா என்ன பண்ணுறது? ஐயோ போன வாரம் வேற வரல, அடிச்சு குடிச்சு விட்டாருனா. அன்புல வாங்க, நல்லா இருப்பீங்க. ஹல்லேலூயா. தேடி போன அடுத்த நாளே ஆண்டவர் சவுல் ஃபேமிலியே என்ன செஞ்சிட்டாரு? சவுல் பெரிய நஷ்டம், ஃபேமிலியே அதுக்கப்புறம் ஃபேமிலியே என்ன செஞ்சிட்டார் ஆண்டவர்? கர்த்தர் நல்லவர். உபத்திரவத்தின் ஆழத்தில் என்ன செய்யாத சொல்லுங்க, ஜபத்தை நிறுத்தாதே, பின் வாங்காதே. அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீர் அனுமதிக்கிற எந்த ஆழத்திலும் இந்த யோனாவை போல செபிக்கிற, கூக்குரல் எடுக்கிற, துதிக்கிற, பொருத்தனை செய்கிற, இன்னும் ஆலயத்தை தேடி வருகிற அந்த கிருபையை மாத்திரம் எனக்கு தாங்கப்பா. ஒருபோதும் சவுலை போல உங்களை விட்டுட்டு பின்வாங்கி வேற எதையோ நான் விட்டு வந்த வேற எதையோ தேடி ஓடி நஷ்டம் அடையாதபடிக்கு ஆண்டவரே நிறுத்தாமல் ஜெபித்து உம்முடைய கரத்திலிருந்து அதிசயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் சபைக்கு அனுக்கிரகம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.